இந்த ஒரு புகைப்படம் இருக்கு அல்லவா, பார்க்கவே ஒரு மாதிரி கோரமா, ஒரு மனிதன் இவ்வளோ மோசமான நிலையில இருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்களை கிரியேட் பண்ற மாதிரி இந்த புகைப்படம் ஆனலிஸ் மைக்கேலோடது. வெறும் 23 வயதான பொண்ணு இவ இறந்ததுக்கான காரணம் இன்னுமே சுவாரஸ்யமானதா இருக்கு. இவளுக்கு சுமார் 16 வயது இருக்கும்போது தன்னோட உடலுக்குள்ள 6க்கும் மேற்பட்ட ஆன்மாக்கள் புகுந்துட்டதா அவ சொல்லியிருக்கா. ஆரம்பத்துல நிறைய பேர் அதை நம்பல. பட் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அனுபவிச்ச கொடுமைகளும் கொடூரமான சில நடைமுறைகளும் எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கு. ரீசண்டா இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஆனலிஸ் மைக்கேலோட கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்துல பேய் இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 மாதங்களா இந்த பொண்ணை ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வச்சு 67க்கும் மேற்பட்ட பேய் ஓட்டும் நடைமுறைகளை பண்ணாங்க. இதோட முடிவுல எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. வெறும் 30 கிலோ மட்டுமே இருந்த இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இறந்து போறா. சுமார் 67க்கும் மேற்பட்ட பேயோட்டும் நடைமுறைகள் நடந்த டைம் பீரியட்ல 42க்கும் மேற்பட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுல இருந்து அத்தனை வாய்ஸும் ஒண்ணுக்கு வேறுபட்டு இருந்துச்சு. 6 விதமான புது மொழிகள், 6 விதமான புது பர்சனாலிட்டி, 6 விதமான புது கதைகளை ஆனலிஸ் மைக்கேல் சொன்னான். இந்த பொண்ணோட பிரெயின் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம சரி பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாதிரியார்கள் சொன்னாங்க. இந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக நம்மளை ஏமாத்துறான்னு பெற்றோர்கள் நம்பினாங்க. உண்மை என்ன? ஆனலிஸ் மைக்கேலுக்கு உண்மையாவே என்னாச்சு? அது 1950s ஜெர்மனி. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஜெர்மனி ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொண்டுகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்னால தங்குறதுக்கு இடத்தை திருப்பி உருவாக்க முடியல. நிறைய பேர் தன்னோட குடும்பத்தை கவனிக்க முடியாதுன்னு விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரியான ஒரு கொடூர சூழ்நிலைக்கு மத்தியில தான் ஆனலிஸ் மைக்கேலோட குடும்பமும் வாழ்க்கையை தொடங்குது. அது செப்டம்பர் 21, 1952. ஜெர்மனியோட ஒரு சின்ன டவுன்ல பிறக்கிற ஆனா எலிசபெத் பிறந்த டைம் பீரியட்ல அவரோட ஃபேமிலி மத பற்றுள்ள மத நம்பிக்கைகள்ல மூழ்கி போன ஒரு ஃபேமிலியா இருக்கு. அந்த டைம் பீரியட்ல அங்கே வாழ்ந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. அதீத கவலைகளை அனுபவிக்கும் போது, அதீத கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அது நம்மளை கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போகும்னு நம்பினாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த ஆனலிஸ் மைக்கேல் சின்ன வயசுல இருந்தே மத நம்பிக்கைகள்ல மூழ்கி போன ஒரு பொண்ணா தான் கருதப்படுறா. அதிகமா சர்ச்சுக்கு போறது, அதிகமான கடவுள் சம்பந்தமான ஸ்லோகங்களை பாடுறது, மற்றவங்களுக்கு கடவுள் சம்பந்தமான விஷயங்களை போதிக்கிறது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, இந்த பொண்ணு மன ரீதியா பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா கூறப்படுது. ஒரு பெண் இவ்வளவு மோசமான அறிகுறிகளை வெளிப்படுத்துறா அப்படின்னா அது சடனாலாம் ஆரம்பிக்காது. சின்ன வயசுல இருந்து, குழந்தை பருவத்திலிருந்து அவ கத்துக்கிட்ட சில விஷயங்கள், அவ அனுபவிச்ச சில விஷயங்கள் பிற்காலத்துல வெளிப்படும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆனலிஸ் மைக்கேலுக்கு சரியா 16 வயது, 1968. அந்த பொண்ணு எப்பவும் போல தன்னோட வாழ்க்கையில சாதாரணமான வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுறா. அந்த பொண்ணுக்கு வலிப்பு வருது, சம்பந்தமில்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறா. என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியல. ஒரு குழப்பம் ஏற்படுது. ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண நரம்பியல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகளை டாக்டர் கொடுக்குறாங்க. இவன் மருந்து சாப்பிட்டாலும் அவளோட சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்குது. அடிக்கடி கொலாப்ஸ் ஆகுறது, அடிக்கடி எந்திரிச்சு உட்கார்றது, அடிக்கடி யாரு கூடயோ பேச முயற்சிக்கிறது, அடிக்கடி புது மொழிகள்ல சில வார்த்தைகள் அள்ளி விடுறதுன்ற மாதிரியான விஷயங்களை இவ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை பண்றா அப்படின்னா ஜெர்மனியோட அப்போதைய காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பேய் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைன்னா அவளை லூசு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது அல்லவா. இந்த காரணத்தினால ஆனலிஸ் மைக்கேலுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனலிஸ் மைக்கேலோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போயிட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நரம்பியல் பிரச்சனைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, மூளையில பிரச்சனை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இவரோட மூளை பழுதாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா ஆனலிஸ் மைக்கேல் எதுக்காக இந்த மாதிரியான சிம்டம்ஸை வெளிப்படுத்துறா அப்படிங்கறத யாருனாலையும் தெளிவா சொல்ல முடியல. அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயது இருக்கிற மாதிரியான டைம். அது 1970. இவளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இந்த பொண்ணுக்கு சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு இந்த சிகிச்சைகள் தொடரும் அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. சில ஹாஸ்பிட்டல்ல இவ பல மாதங்கள் தங்கி இருக்கா, சில ஹாஸ்பிட்டல்ல பல வருடங்கள் தங்கி இருக்கா. ஆனா யாருனாலையுமே இவளுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியல. மெடிக்கல் சிஸ்டத்தை ஃபுல்லா நம்பின அவங்களோட பெற்றோர் இவளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. நிறைய முக்கியமான மருத்துவமனைகள்ல அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. நிறைய முக்கியமான மருத்துவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணிட்டாங்க.
ஆனா இவளோட சிம்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப குறிப்பிட்ட ஒரு டாக்டர் அனலிஸ் மைக்கேலுக்கு டெம்பரல் லோப் எபிலெப்சி அப்படிங்கிற நோய் வந்திருக்குன்னு சொன்னாரு. பிரெயினோட ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட்டதுனால இவளோட பிரெயின் அவளை மீறி என்னென்னமோ விஷயங்களை யோசிக்குதுன்னு சொன்னார். குறிப்பா இந்த டெம்பரல் லோப் எபிலெப்சினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு நடக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் ரியலா நடந்தது மாதிரியான ஒரு ஃபீலிங் வருமாமா. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் தூங்கும் போதும் தூங்க முயற்சி பண்ணும் போதும் ரொம்ப கொடூரமான மோசமான கனவுகள் ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதனால பாதிக்கப்படக்கூடிய நிறைய நபர்கள் தனக்கு புது புது சத்தங்கள் கேட்கறதாவும் யாரோ தன் கூட பேச முயற்சி பண்றாங்க அப்படின்னும் வித்தியாசமான ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்னும் சொல்லுவாங்களாம். அனலிஸ் மைக்கேல் அந்த டைம் பீரியட்ல அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா. அது 1970 எண்ட். அந்த டைம் பீரியட்ல அவன் நிறைய மருத்துவமனைகள்ல நிறைய விதமான அட்வைஸ் எல்லாம் கேட்டிருந்தா. ஆனா இவளோட சிம்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சு. அதிகமா வலிப்பு வர்றது, வலிப்பு வர்றப்போ வித்தியாசமான மொழிகளை பேசுறது, நிறைய பேரை அடிக்கிறதுக்கு பாயிறது, கத்துறது, ரொம்ப கொடூரமான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுன்றது இவளோட வழக்கமாவே இருந்துச்சு. மருத்துவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. தான் கூட யாரோ பேசுறாங்க அப்படின்னும், வித்தியாசமான நபர்களோட வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னும், அவங்க என்னை சில விஷயங்களை செய்ய சொல்றாங்க அப்படின்னும், இதெல்லாம் நான் செஞ்சா கடவுள்கிட்ட போயிடுவேன் அப்படின்னும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இப்போ ரீசெண்டாக கூட இவளுக்கு வந்துட்டு பேயெல்லாம் பிடிக்கல, அதனால இவ இவ்வளோ கொடூரமா நடந்துக்கல, இவ இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு காரணம் மருத்துவர்களால கொடுக்கப்பட்ட மருந்துகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அமைதியாக்குறதுக்காக மருத்துவர்கள் அதிகமான போதை கலந்த மருந்துகளை கொடுக்கும்போது அது அவளோட பிரெயினை பாதிச்சு இந்த மாதிரி ஆக்கிடுச்சு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. 1973 மாதிரியான டைம் பீரியட் அது. அவளோட நோய் ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப மோசமான ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்குது. இவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இது நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியல. மருத்துவர்கள் கூட இதை எங்களால் சரி பண்ண முடியாது அப்படின்னு கைவரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மருத்துவத்துக்கும் மத சார்புள்ள விஷயங்களுக்கும் நடுவில் இருந்த ஒரு சின்ன லைன் மொத்தமாக மறைய ஆரம்பிக்குது. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல யாருனாலையுமே அனலிஸ் மைக்கேல் கூட பேச முடியல. ஒவ்வொரு டைம் பீரியட்ல அவங்க பேசும்போதும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரா அனலிஸ் மைக்கேல் நடந்துகிட்டு இருந்தா. மற்றவங்க கூட பேசுறதை தவிர்க்க ஆரம்பிச்சா. முட்டி போட்டு கடவுள் முன்னாடி மணிக்கணக்கா பிரார்த்தனைகளை பண்ண ஆரம்பிச்சா. பிரார்த்தனைகள்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கூட சில பேர் பேசுனாங்க அப்படின்னும், அவங்களோட ஸ்டோரி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னும், அவங்களோட முகம் அவ்வளோ கோரமா இருந்துச்சு அப்படின்னும் நிறைய வித்தியாசமான கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த டைம் பீரியட்ல இருந்த மருத்துவ முறைகள்னால இவளுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இதனால அந்த பிரச்சனை இன்னுமே எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா பல மாதங்கள் மெல்ல கடந்து போக ஆரம்பிக்குது. அனலிஸ் மைக்கேலோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. அவ சரியா சாப்பிடுறது கிடையாது, சரியான நேரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறது கிடையாது. ஏதோ புத்தி பேதலிச்ச மாதிரி ஏதோ சில கொடூரமான கதைகளை ஒவ்வொரு நாளும் புதுசா சொல்லிக்கிட்டு இருந்தா. இவளோட மனநிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால இவ கிட்ட போறத பெத்தவங்களே தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை சந்திக்கிறதையும், கடவுள்கிட்ட ப்ரே பண்றதையும், கடவுள் சம்பந்தமான பொருட்களை தொடுறதையும் தவிர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பீரியட்ல மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்னால இதை கியூர் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் இது எல்லாமே ரிலீஜியஸ் புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஸோ ஜெர்மனியோட ஜான் டாமியானோ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அவங்க குடும்பம் டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. அங்கிருந்த ஒரு சர்ச்சில் முக்கியமான சில ஃபாதர்ஸை பார்த்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பு முனை அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த குறிப்பிட்ட சர்ச்சுக்குள்ள அனலிஸ் மைக்கேல கொண்டு போறதே அவங்களுக்கு பெரிய போராட்டமா இருந்திருக்கு. இவ ரொம்ப முரண்டு பிடிச்சிருக்கா, அவளுக்கு அந்த இடத்துல வலிப்பு வந்திருக்கு, புது புது மொழிகளை பேசியிருக்கா, புது புது கேரக்டர்ஸை வெளிப்படுத்தி இருக்கா. அந்த டைம் பீரியட்ல அங்க இருந்த ஒரு பாதிரியார் அல்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு எக்ஸோசிசம் பண்ணணும் அப்படின்னு சஜஷன் வைக்கிறாரு. நிறைய பேர் இதை ஏத்துக்கல, நிறைய பேர் பயந்தாங்க. ஆனா பெத்தவங்களுக்கு அதை விட்டா வேற வழி கிடையாது. அல்ட் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் கூட இருந்த நிறைய பாதிரியார்கள் இதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு அவரை வார்ன் பண்ணாங்க. ஆனா அவளை சரி பண்ணணும் அப்படின்னா அதை விட வேற நல்ல வழி கிடையாது. இவளுக்கு எக்ஸோசிசம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுலேயே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்து வந்துருச்சு. அது சரியா 1975 மாதிரியான டைம் பீரியட். ஒரு சம்மர்ல இந்த பொண்ணை பார்த்த பிஷப் இந்த பொண்ணுக்கு உண்மையாவே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. பிஷப் அப்படின்னா இந்த பாதிரியார்களுக்கு மத்தியில ரொம்ப டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கோசன். அவரை கேட்காம யாரும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. ரிலீஜியஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிஷப்பே வந்துட்டு இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய பேர் அவளுக்கு எக்ஸோசிசம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது 1975 செப்டம்பர் மாதிரியான டைம் பீரியட். இவளுக்கு நடத்தப்பட வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. சில நேரங்கள்ல அது சில நிமிடங்கள்ல முடிஞ்சிடும், சில நேரங்கள்ல அது பல மணி நேரங்கள் போகலாம், சில நேரங்கள்ல நாட்கணக்காக கூட நடக்கும். ஒவ்வொரு நாளுமே இந்த எக்ஸோசிசம் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு பெத்தவங்க நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே புது புது எக்ஸோசிசம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட மாதங்களா 67க்கும் மேற்பட்ட எக்ஸோசிசம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அது ஜூன் மாதம் 1976. இந்த டைம் பீரியட்ல 67 எக்ஸோசிசம் முடியும் போது அனலிஸ் மைக்கேல் உயிரோட இல்லை. அவளோட முட்டிக்கு கீழே கால்கள் பிஞ்சதா சொல்லப்படுது. அவளால் நடக்கவே முடியாம வெறும் 30 கிலோ மட்டும்தான் எஞ்சி இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. உடலெல்லாம் காயங்கள், அந்த காயங்கள் எல்லாம் அவளே அவளுக்கு ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு சொல்லப்படுது.
42க்கும் மேற்பட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், அதில் 6 வித்தியாசமான நபர்கள் 6 வித்தியாசமான மொழிகள்லையும் குரல்கள்லையும் பேசின வாய்ஸ் ரெக்கார்ட். அந்த 42 ஆடியோ கிளிப் தான் இப்போ வரைக்குமே அவளை பற்றின ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அதை பார்க்கக்கூடிய சில பேர் அவள் உண்மையாகவே பேய்கள்னால பொசஸ் பண்ணப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அவளோட பிரெயினில் பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே அந்த 42 ரெக்கார்டிங்ஸும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியாக தான் இருக்குது. நியர்லி ஒரு 50 இயர்ஸை நம்ம தாண்டி வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் இதை பற்றின ஒரு சரியான ஒப்பீனியன் யாருக்கும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றின உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.